வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் ராதிகா வின்சன். நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச புதிய பாராளுமன்றத்தின் பிரதமராக நாளை காலை கலனி ரஜமகா விகாரையில் சத்திய பிரமாணம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அதன் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச தெரிவிப்பு. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றி தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியீடு. உலகம் முழுவதிலும் 1,95,00,000 மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் புதிய அறிக்கையில் தகவல். இந்தியாவில் இடம்பெற்ற பயணிகள் விமான விபத்தில் 18 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ புதிய பாராளுமன்றத்தின் பிரதமராக நாளை சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார். இதற்கான வைபவம் வரலாற்று சிறப்புமிக்க கல்லணி ரஜமகா விகாரையில் இடம்பெறும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையில் பிரதமரின் சத்திய பிரமாண வைபவம் இடம்பெறும். காலை 8:30 முதல் இந்த வைபவம் தேசிய அலைவரிசை ஊடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். இம்முறை பொதுத் தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார். 5,27,364 விருப்பு வாக்குகளை பிரதமர் பெற்றிருந்தார். நாளை நாட்டின் 4வது தடவையாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ புதிய பாராளுமன்றத்தின் பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்தலில் பாரிய வெற்றியை ஈட்டியதன் பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாளை புதிய பாராளுமன்றத்தின் பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார். நாளை 4வது தடவையாகவும் பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொள்ளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான ஒரு கண்ணோட்டம். தமது தந்தையாரின் மறைவை அடுத்து 1967ஆம் ஆண்டு அரசியலில் பிரவேசித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முதல் தடவையாக பெலியத்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி 1970ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் பிரவேசித்தார். அக்கால பகுதியில் அவர் பாராளுமன்றத்தில் இருந்த இளம் பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்தார். 1988 மற்றும் 1989ஆம் ஆண்டுகளில் அவர் அனைவருக்கும் எடுத்துக்காட்டான விடயத்தை மேற்கொண்டார். அக்கால பகுதியில் செயற்பட்ட அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக அக்காலத்தில் அவர் துணிச்சலுடன் செயற்பட்டார். 1989ஆம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஐக்கிய தேசிய கட்சியின் 17 வருட ஆட்சியை நிறைவுக்கு கொண்டுவர முன்னின்று செயற்பட்டார். மக்கள் போராட்டங்கள், பாத யாத்திரைகள் போன்றவற்றில் ஈடுபட்டு 1994ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பொதுஜன ஐக்கிய முன்னணி நிர்வாகத்தை கட்டியெழுப்ப பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னின்று செயற்பட்டார். தொழில் அமைச்சர், மீன்பிடித்துறை அமைச்சர் போன்ற பல வெற்றிகரமான அமைச்சுக்களை வழிநடத்திய பிரதமர் இலங்கை பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் செயற்பட்டார். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இவர் பிரதமராக நியமனம் பெற்றார். 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இலங்கையின் 5வது நிறைவேற்று ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். 30 வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பாரிய வெற்றி பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இவர் தோல்வியுற்றாலும் மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைய மீண்டும் மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்தார். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமைத்துவம் வழங்கிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாரிய வெற்றியை பெற்றது. புதிய அரசியல் தடம் பதித்த இந்த கட்சி 70க்கும் அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை பெற்றது. இது வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு விடயமாகும். 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 2வது தடவையாகவும் எதிர்க்கட்சித் தலைவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டுள்ளார். இவர் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு தேவையான மக்கள் பலத்தை ஒன்று திரட்டினார். இதன் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட கோட்டாபய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகளை பெற்று இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இதனை அடுத்து நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தின் பிரதமராகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டார். கடந்த பொதுத் தேர்தலில் 145 ஆசனங்களை பெற்று மாபெரும் வெற்றியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஈட்டியது. இதில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமைத்துவம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அது கூடிய விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் வேட்பாளர் ஒருவர் பெற்றுக்கொண்ட கூடிய விருப்பு வாக்குகள் தொகையை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பெற்றிருந்தார். மக்கள் மனங்களில் நிரந்தரமாக இடம் பிடித்துக் கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கிய அரசியல் தலைவராக திகழ்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு சாதகமாக கருதப்பட்ட பல தேர்தல் தொகுதிகளில் அவர்கள் கடும் தோல்வியை சந்தித்துள்ளமை இம்முறை தேர்தலின் முக்கிய விடயமாக அரசியல் விமர்சகர்களால் கருதப்படுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச போட்டியிட்ட நுவரெலியா, திகாமடுல்லா ஆகிய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வி கண்டுள்ளதை இங்கு சுட்டிக்காட்டலாம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் சஜித் பிரேமதாச 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார். இம்முறை அம்மாவட்டத்தில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாக கருதப்படுகின்ற நுவரெலியா மஸ்கரியா தேர்தல் தொகுதி அதிகப்படியான 43,000க்கும் மேற்பட்ட வாக்குகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வெற்றி பெற்றுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச கண்டி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற 6 தேர்தல் தொகுதிகளில் இம்முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வெற்றி பெற்றுள்ளது. கண்டி தேர்தல் பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வெற்றி பெற்றமை இம்முறை தேர்தலில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களில் ஒன்றாக அரசியல் ஆய்வாளர்களால் நோக்கப்படுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்ற மாவனல்ல, பசர, காலி ஆகிய தேர்தல் தொகுதிகளில் அதிகப்படியான வாக்குகளால் ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வி கண்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கமருப்பிட்டிய தேர்தல் தொகுதியில் அதிகப்படியான வாக்கு வீதத்தை பதிவு செய்துள்ளது. கமருப்பிட்டியவில் 78.17% வாக்குகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு கிடைத்துள்ளது. ரத்கம, பலப்பிட்டிய, அம்பலாங்கொட, கரந்தெனிய, பெந்தர அல்பிட்டிய, ஹபராதுவ, பத்திகம, தினியாய, அகுரச, வலிகம, தெவினுவர, ஹக்மன, பிபில, வெள்ளவாய, மொன்ராகலை, கலாவெவ, பலியத்த, முல்கிரிகல, திஸ்ஸமஹராம, தங்கல்ல, பொலன்னருவை, மெதிரிகிரிய, மின்னேரிய, கலிகமுவ, கேகாலை, ஹொரணை, கலவான, கொலன்ன, எகலியகுட, தம்பதினிய, வாரியாபொல, ஹோமாகம, கஸ்பாவ, கடுவல, ஆனமடுவ, அம்பாறை, தம்புல்ல, லக்கல, தொம்பே, கம்பஹ ஆகிய தேர்தல் தொகுதிகளில் 70% மேற்பட்ட வாக்குகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு கிடைத்துள்ளது. கடந்த 25 வருட காலமாக சஜித் பிரேமதாச பிரதிநிதித்துவப்படுத்திய திஸ்ஸமஹராம தேர்தல் தொகுதியில் அதிகப்படியாக சுமார் 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகளால் ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வி கண்டது. ஐக்கிய மக்கள் சக்தி அப்பகுதியில் 17.70% வாக்குகளை மாத்திரமே பெற்றது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மொத்த முடிவுகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 13.84% வாக்குகள் மாத்திரமே கிடைத்துள்ளது. அம்பாறை, தங்காலை, பொலனறுவை, கொலன்ன, கடுவல, கஸ்பாவ, மகர ஆகிய தேர்தல் தொகுதிகளில் அதிகப்படியான 50,000 வாக்குகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வெற்றி பெற்றது. மொத்த முடிவுகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிகப்படியான வாக்குகளை பெற்றுள்ளது. இலங்கையில் எந்தவொரு தேர்தலிலும் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி ஒன்று பெற்றுக்கொண்ட வாக்குகள் இவையாகும். இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றி தொடர்பாக சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை ஒளிபரப்பியுள்ளன. சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஊடகங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வெற்றியை ராஜபக்ச சுனாமி என்று வர்ணித்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே மாபெரும் வெற்றி பாதையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் இட்டுச் சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் தாமரை முட்டினால் யானை வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் இந்த மாபெரும் வெற்றியை வர்ணித்துள்ளன. இந்தியாவின் நியூஸ் 18 எனும் செய்தி இணையதளம் இலங்கையின் தேர்தல் வெற்றி தொடர்பான செய்திக்கு மேற்குறிப்பிட்ட கூற்றை தலைப்பாக இட்டிருந்தது. இந்தியாவின் அனைத்து பிரதான ஊடகங்களும் இலங்கையின் பொதுத் தேர்தல் தொடர்பான மிகவும் ஆழமான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தன. த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், NTTV, டைம்ஸ் நியூஸ் போன்ற ஊடக வலையமைப்புகள் இலங்கை தேர்தல் வெற்றி குறித்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கியிருந்தன. இலங்கை மக்கள் பலமான தலைமைத்துவம் மற்றும் நிலையான அரசாங்கம் ஒன்று அமைப்பதற்காக வாக்களித்துள்ளதாக மேற்குறிப்பிட்ட ஊடகங்கள் இலங்கையின் தேர்தல் வெற்றி தொடர்பாக தெரிவித்திருந்தன. இந்திய ஊடகங்களுக்கு மேலதிகமாக சர்வதேச தரம் வாய்ந்த ஊடகங்களான BBC, CNN, அல் ஜசீரா, நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், பீப்பிள்ஸ் டெய்லி, ரஷ்யா டுடே போன்ற இணையதளங்களும் தொலைக்காட்சி அலைவரிசைகளும் இலங்கையின் தேர்தல் வெற்றி தொடர்பான செய்திக்கு முன்னுரிமை வழங்கியிருந்தன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்ற மாபெரும் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதிலும் மக்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இம்முறை பொதுத் தேர்தலில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பெற்றுள்ளார். 50 வருட காலத்திற்கு மேலாக அரசியல் ஈடுபட்டுள்ள முதிர்ச்சிமிக்க அரசியல் தலைவரான பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குருநாகல் மாவட்டத்தில் 5,27,364 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தங்காலை கால்டன் இல்லத்திலிருந்து தேர்தல் முடிவுகளை
அவதானித்ததுடன் ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்ட வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவும் பிரதமரோடு இணைந்திருந்தார். தேர்தல் வெற்றியை அடுத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு பொதுமக்களால் மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டது. புதிய அரசியல் தடத்தை பதித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி இம்முறை தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொண்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷவினால் தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நன்றிகள் உரித்தாவதாக வெற்றியை கொண்டாடிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். நேற்று கொழும்பு தாமரை தடாக கோபுரம் பல வர்ண மின் குமிழ்களால் ஒளியூட்டப்பட்டிருந்தது. நாடு முழுவதிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வெற்றியை அடுத்து வெற்றி கொண்டாட்டங்களும் இடம்பெற்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரிக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டதை அடுத்து கொழும்பின் பல பகுதிகளிலும் அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வுகளில் முன்னாள் மாகாண சபையின் உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முஸ்லிம் சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளருமான உவைஸ் ஹாஜியார் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுக்கடை பிரதேசத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி மலர் மாலை அணிவித்து அவரது ஆதரவாளர்களால் வரவேற்கப்பட்டார். கொழும்பு 12 அமைந்துள்ள ஜும்மா பள்ளி வாசலிலும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் செல்வதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்று இடம்பெற்றது. இதன்போது உலமாக்கள் பலரும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி இதன்போது பொன்னாடை போர்க்கப்பட்டு வரவேற்கப்பட்டார். நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தோடு சேர்ந்து நடந்து கொள்வோம். அதனால தான் நாங்கள் எப்போ பொலிட்டிக்ஸுக்கு வந்ததோ, எப்போ பொலிட்டிக்ஸில் வெளிக்கு வந்ததோ நாங்கள் ஒன்று செல்கிறோம். உணர்வு பூர்வமான அரசியலை விட்டு அறிவுபூர்வமான அரசியலை செய்யும். இது நான் பேசுகிறது பொலிட்டிக்ஸ் இல்லை. சமுதாயத்தை காட்டி கொடுக்காம சமுதாயத்தை சேர்த்து பெரும்பான்மை சமுதாயத்தோட ஒன்றுக்கு வேர் பண்ணினால் எங்கிட்ட ஃப்யூச்சர் நல்ல சமுதாயத்தை காப்பாற்றணும். எல்லாருக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு அதகுட் வரணுமெண்ட்டுக்காகத்தான் நாங்கள் பொலிட்டிக்ஸுக்கு வந்திருக்கிறோம். நம்ம கேட்டுக்கொள்வது உணர்வு பூர்வமான அரசியலில் கையிட்டுட்டு அறிவுபூர்வமான ஒரு அரசியலை செஞ்சு. கிராண்ட் பாஸ் பகுதியில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களும் கட்சியின் மாபெரும் வெற்றியை அடுத்து பட்டாசு கொளுத்தி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். கொழும்பின் போதிராஜ மாவட்டத்திலும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரிக்கு மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டது. கொலனாவை பிரதேசத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் கட்சியின் வெற்றியை பால்சோறு வழங்கி கொண்டாடினார்கள்.
கொலன்னாவி ரஜமகா விகாரையில் விகாராதிபதி கோட்டை தரப்பின் அருணாயக்க கொலன்னாவி தம்மிக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு தமது ஆசிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்விலும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி கலந்து கொண்டார். இதேவேளை முகத்துவாரம் பிரதேசத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்கள் கட்சியின் வெற்றியை பால்சோறு வழங்கி கொண்டாடினார்கள். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தேசிய காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் ஏஎல்எம் மதாவுல வெற்றி பெற்றதை அடுத்து ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய காங்கிரசின் ஆதரவாளர்கள் அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தமது தலைவரின் வெற்றியை கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் பல இடங்களில் பால் சோறு சமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வெற்றி கொண்டாட்டங்களில் இடம்பெற்றுள்ளன. பொதுமக்கள் சேவையில் தொடர்ந்தும் ஈடுபட போவதாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டார். அதே நேரம் யாழ் மாவட்டத்தில் உடுப்பட்டி தொகுதியை வென்றிருக்கிறார். அதிகூடிய விருப்பு வாக்கம் எங்களுக்கு தான் வந்திருக்கிறது, எனக்கு வந்திருக்கிறது. இது சொல்லுகின்ற செய்தி நீங்க இந்த கட்சி என்பதுக்கு அப்பாற்பட்டு மக்கள் பார்க்கிறார்கள், தங்களுக்கு உண்மையாக நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர்களை பார்க்கிறார்கள், என்ன செய்ய போறார்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதை சரியாக பார்த்தபடியாதான் உங்களுக்கான தெரிவுகளை சரியாக செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புறேன். மக்களை தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன். இன்னைக்கு நாங்கள் செய்த வேலை திட்டத்துக்கும் நாங்கள் செய்ய போகின்ற வேலை திட்டத்துக்கும் மக்கள் கொடுத்த குரலாக நான் பார்க்கிறேன். எங்களுடைய மாவட்டங்களும் முன்னோக்கி போக வேண்டும். தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு இந்த வேலை திட்டத்தை கொண்டு போய் சேர்த்து மக்கள் முன்னேறும் வரை, மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் வரைக்கும் இந்த யாழ் மாவட்ட கிளர்ச்சி மாவட்டங்கள் இழந்த தகுதிகளையும் இழந்த அபிவிருத்தி இடைவெளியின் மூலம் நிரப்பி எங்களுடைய மக்களுடைய உரிமை அனைத்து வேலை திட்டங்களுக்கு நாங்கள் மக்களுக்கு சொன்ன அனைத்து வேலை திட்டத்தை நிறைவாக்கும் வரைக்கும் எங்களுடையவர்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரம் சொல்ல முடியும். கடந்த பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகளாக இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இம்முறை தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கிய போதிலும் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். பல வருட காலமாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தமை தொடர்பில் ஊடகங்கள் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளன. 1977ஆம் ஆண்டு வியக்கம மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்குள் நுழைந்த ரணில் விக்ரமசிங்க 5 தடவைகள் பிரதமராக பதவி வகித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் ரவி கருணாநாயக்க, பொருளாளர் தயா கமகே போன்றவர்களும் இம்முறை தேர்தலில் தோல்வி கண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட AHM ஃபவுசி, ஹிருணிகா பிரேமச்சந்திர, சுஜீவ சேனசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் போட்டியிட்ட திலங்க சுமதிபால் ஆகியோர் இம்முறை தேர்தலில் தோல்வி கண்டுள்ளனர். திகாமுடல மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அனுமா கமகே மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்ட ஸ்ரீயானி விஜய் விக்ரம் ஆகியோரும் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் MA மன்சூர், ALM நசீர், இலங்கை தமிழரசு கட்சியின் கவீந்திரன் கோடீஸ்வரன், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பேராசிரியர் SMM இஸ்மாயில் ஆகியோரும் இம்முறை தேர்தலில் பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட அதன் தலைவர் மாவே சேனாதி ராஜா, ஈஸ்வரபாதம் சரவண பவன் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் போட்டியிட்ட விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோரும் இம்முறை பொதுத் தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்ட அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நவீன் திசாநாயக்க மற்றும் KK பியதாஸ் ஆகியோர் மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட யோகேஸ்வரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அலி ஜாகிர் மௌலானா, அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அமீர் அலி போன்றவர்களும் பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கீழ் போட்டியிட்ட சுசந்த புஞ்சி நிலைமை, ஐக்கிய மக்கள் சக்தியின் அப்துல்லா மௌரூப் போன்றவர்கள் இம்முறை தேர்தலில் தோல்வி கண்டுள்ளனர். காலி மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வஜிர அபேவர்த்தன, ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிட்ட விஜயபால ஹெட்டியாராச்சி, பந்துலால் பண்டாரிகொட மற்றும் PSN கமைக்கே போன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தலில் தோல்வி கண்டுள்ளனர். இதேவேளை மாத்திரை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கீழ் போட்டியிட்ட லக்ஷ்மண் யாபா அபேவர்த்தன மற்றும் நிரோஷன் பிரேமரத்ன போன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இம்முறை தேர்தலில் தோல்வி கண்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் நிகால் கலபதியும் இம்முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளார்.
அனுராதபுரம் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிட்ட சந்திராண்டி பண்டார, பி ஹரிசன், சந்திம கமிகே மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் போட்டியிட்ட வீரகுமார திசாநாயக்க, SC முத்துக்குமாரன் ஆகியோரும் பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான அஜித் பி பிரேரா, ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்ட பாலித தேவரபெரும, லக்ஷ்மண் விஜயமான மற்றும் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் ஆகியோரும் இம்முறை தேர்தலில் தோல்வி கண்டுள்ளனர். குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகில விராட் காரியவசம் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் போட்டியிட்ட TB ஏக்கநாயக்க, தாராநாத் பஸ்நாயக்க, SP நாவின்ன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட இந்திக பண்டாரநாயக்க போன்றவர்களும் இம்முறை தேர்தலில் தோல்வி கண்டுள்ளனர். புத்தள மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பாலித ரங்கே பண்டார மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிட்ட சாந்த அபேசேகர் ஆகிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இம்முறை பொதுத் தேர்தலில் தோல்வி கண்டுள்ளனர். சபரகமுவ மத்திய மேல் மாகாணம் உட்பட பல பகுதிகளிலும் இடையிடையே மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை, மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் கடும் காற்று வீசக்கூடும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பகுதிகளில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காங்கேசன்துறை முதல் மன்னார் ஊடாக கொழும்பு வரை மற்றும் மாத்திரையில் இருந்து பொத்துவில் வரையான கடல் பகுதி கொந்தளிப்பாக இருக்கலாம் என்றும் மேலும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பேருவலையில் இருந்து காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்தை அண்டிய பகுதிகளிலும் கடல் அலைகள் மேலெழக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. கடற்றொழில் ஈடுபடுவோரை அவதானமாக்க செயற்பாடு வளிமண்டல திணைக்களம் கேட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு காலி வீதி கஹாவ பிரதேசத்தில் பிரதான பாதை வரை கடல் அலைகள் உட்புகுந்தமையால் போக்குவரத்திற்கு இடையூறுகள் ஏற்பட்டன. கடல் மணல் ஒன்று சேர்ந்ததனால் வாகன போக்குவரத்திற்கு சாரதிகள் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் வீதியில் ஒன்று சேர்ந்துள்ள மணல் அகற்றப்பட்டு வருகின்றது. பீடை தாக்கம் காரணமாக பொலனர்வை மெதரிகிரிய பிரதேசத்தில் 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிற்சிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மெதரிகிரிய, வடிகவெவ, அலமட்டுவெவ, மீகொல்லாவ போன்ற பிரதேசங்களில் இந்த பீடைகளின் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. பீடைகள் ஏனைய விவசாய நிலங்களுக்கு பரவுவதை தடுப்பதற்கு விவசாயிகள் நிலங்களுக்கு தீ மூட்டியுள்ளனர். தேசிய தொலைக்காட்சி நேத்திர அலைவரிசையில் நாளை இரவு 7:30 முதல் 8:30 வரை மக்கள் மேடை நிகழ்ச்சி இடம்பெறும். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் முஸ்லிம் விடயங்களுக்கான தேசிய இணைப்பாளர் சிராஸ் யூனுஸ் கலந்து கொள்ள உள்ளார். சமகால விடயங்களை அலசி ஆராயும் இந்த நிகழ்ச்சியை சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெயரஞ்சன் யோகராஜ் தொகுத்து வழங்குவார். இதேவேளை தேசிய தொலைக்காட்சி என்ற வகையில் நேத்திரா தொலைக்காட்சியில் இன்றிரவு 8 மணிக்கு தகவல் பெட்டகம் நிகழ்ச்சி இடம்பெறும். புத்த சாசன கலாசார மற்றும் மதவிவகார அமைச்சின் ஊடக செயலாளர் ஜெயரஞ்சன் யோகராஜ் மற்றும் பெப்ரல் அமைப்பின் இணைப்புச் செயலாளர் சத்யராஜ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ புதிய பாராளுமன்றத்தின் பிரதமராக நாளை காலை கழனி ரஜமஹா விகாரையில் சத்திய பிரமாணம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அதன் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றி தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியீடு. உலகம் முழுவதிலும் 1,95,00,000 மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் புதிய அறிக்கையில் தகவல். இந்தியாவில் இடம்பெற்ற பயணிகள் விமான விபத்தில் 18 பேர் உயிரிழப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.